Hello student, I am Jansi Mathematics in mensuration chapter 7 exercise 7.3 fourth sum பார்க்க போறோம். A solid consisting of a right circle cone of height 12 cm and radius 6 cm standing on a hemisphere of radius 6 cm is placed upright in a right circle cylinder full of water such that it touches the bottom. Find the volume of the water displaced out of the cylinder if the radius of the cylinder is 6 cm and the height is 18 cm. அதாவது வந்து ஒரு சாலிட் ஒரு ரைட் சர்க்கிள் கோன் இருக்குதான் பாருங்கள். இந்த ரைட் சர்க்கிள் கோன் வந்து அதோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த கோனுக்கு கீழே என்ன இருக்குன்னா, அந்த கோன் வந்து எதுக்கு மேலே நின்றுருக்குன்னா அந்த ஹெமிஸ்பியருக்கு மேலே நின்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோனா 6 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலிண்டர் ஷேப்பில் ஒரு இருக்குது, ஒரு வெசல்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, இதை சொல்கிறாங்க. அந்த சிலிண்டர் ஃபுல்லாக என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்குது. இந்த ஹெமிஸ்பியர் இந்த சிலிண்டருக்குள்ளே இதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இதோட பாட்டம் வந்து இந்த சிலிண்டர் ஷேப்பில் டச் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்களாம். அந்த இது சிலிண்டர் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இது உள்ளே வைக்கும்போது தண்ணி வெளியே வரும் பார்த்தீங்களா. அந்த தண்ணியோட வால்யூம் தான் கேட்டுருக்காங்க. இந்த ஃபுல் சிலிண்டரோட ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கோனோட ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர், இதோட ரேடியஸும் 6 சென்டிமீட்டர், இந்த சிலிண்டரோட ரேடியஸும் 6 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ சம போடலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் அவுட். ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஷேப் கொடுத்துருவாங்களோ அதெல்லாம் எழுதிக்கலாம். சிலிண்டரில் ஹைட்டு வந்து 18 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப் வந்து கோனோட ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். இன்னொரு ஷேப் வந்து ஸ்பியரில் வந்து ரேடியஸ் மட்டும்தான் வரும். ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா, வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் அவுட். வால்யூம் ஆஃப் வாட்டர் displaced out of cylinder. எவ்வளோ வாட்டர் வந்து வெளியே போயிருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன ஷேப்னா, வால்யூம் ஆஃப் கோன் ஒன்று இருக்குது நமக்கு. வால்யூம் ஆஃப் கோன். இன்னொரு ஷேப் வந்து என்னென்னா வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். சரிங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஃபார்மில் வந்து 1/3 πr² h ப்ளஸ் இன்னொன்று வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்மில் வந்து 2/3 πr³. ஸோ எது காமன் எடுக்கலாம், இந்த 1/3 πr², 1/3 πr² எடுக்கலாம். ஸோ 1/3 πr² எடுத்துகிட்டு அப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஹெச் இருக்கும், இங்கே வந்து 1/3 தான் எடுத்துருக்கும். அப்போ மேலே என்ன இருக்குன்னா 2 இருக்கும், ஒரு r இருக்கும். சரிங்களா? இப்போ 1/3 பை வேல்யூ 22/7 இன்ட்டு r² என்னென்னா கோனோட ரேடியஸ் வந்து 6. அப்போ 6 × 6 2 டைம்ஸ். ஹைட் வந்து கோனோட ஹைட் வந்து எவ்வளோன்னா 12 + 2 இன்ட்டு ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோன்னா 6. அப்புறம் ஸோ 1/3 22/7 இன்ட்டு 6 × 6 இன்ட்டு 12 + 2 6 are 12. ஸோ 1/3 22/7 6 × 6 இன்ட்டு இது ஒரு 24. ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். 3 1s are 3, 3 2s are 6. இது மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும். ரிமைனிங் இருக்குது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ணி 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 22 × 2 × 6 × 24/7. ஸோ 22 2s are 44, 44 × 6 × 24/7. ஸோ 44 6 மல்டிப்ளை பண்ணால் 6 4s are 24, ரிமைண்டர் 2, 6 4s are 24, 25 26. அப்போ 264 வருது. 264 கூட இந்த 24 மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16, ரிமைண்டர் 1, 6 4s are 24, 25, ரிமைண்டர் 2, 4 2s are 8, 9 10, 4 2s are 8, 2 6 are 12, ரிமைண்டர் 1, 2 2s are 4 5. அப்போ 6 8 5 8 + 5 13, ரிமைண்டர் 1 3. அப்போ 6. அப்போ 6336/7. ஸோ இப்போ 7ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ நாங்கள் டிவைட் பண்ணுறேன். 6336 / 7. 7 9s 63. இங்கே 0 ஆயிடுச்சு. அப்போ இங்கே 0 இங்கே ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. அப்போ 0 சேர்த்துக்கலாம். இந்த 36 ஆயிடுச்சுன்னா 9 5s are
35 6ல் 5 போச்சுன்னா 1 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம் 7 1s are 7 10ல் 7 போச்சுன்னா 3 ஆல்ரெடி பாயிண்ட் வச்சாச்சு இன்னொரு 0 சேர்த்துக்கலாம் 7 4s are 28 ஸோ அது எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 905.14 சென்டிமீட்டர் கியூப். இவ்வளோ இதுதான் என்னன்னா அந்த வாட்டர் வந்து வெளியே டிஸ்பிளே ஆகிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.